கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஆதியாகமம் அதிகாரம் 15 வசனம் 5. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்வாரானால் அதை அவர் நிச்சயமாக செய்து முடிப்பார். ஆகவே கர்த்தர் நமக்கு பண்ணின வாக்கு தத்தங்களை விசுவாசித்து அவர் அதை நமக்கு செய்ய வல்லவர் என்பதை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும்போது அவர் அந்த வாக்கு தத்தங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே செய்து முடிப்பார். ஒருவேளை நாம் பிள்ளை செல்வம் இல்லாதவர்களாய் பிறர் அவமானப்படுத்துவதின் நிமித்தமாய் மிகவும் கலக்கத்தோடு வெட்கத்தோடு காணப்படலாம். கர்த்தரை நாம் விசுவாசிப்போமானால் நாம் வெட்கப்பட்ட இடத்திலே கர்த்தர் நம் தலையை நிமிர்த்த வல்லவராயிருக்கிறார். ஆகவே கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து வாழும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர், நீ இந்த வானத்தை அண்ணாந்து பார்த்து அந்த நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ண என்று சொல்லி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்று ஆபிரகாமிடம் கர்த்தர் சொன்னார். ஆபிரகாமும் அவருடைய மனைவியும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். அவர்களால் இனி பிள்ளை பெற்றெடுக்க முடியாது என்ற சூழ்நிலையில் அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் அவர் சொன்ன வாக்கின்படியே அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய சந்ததியை வர்த்திக்க செய்தார். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல எண்ணக்கூடாத அளவுக்கு அவருடைய சந்ததி பெருகியது. அப்படியாகத்தான் கர்த்தரை நாம் விசுவாசிக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் அந்த வார்த்தையை நம் வாழ்விலும் நிறைவேற்றி முடிப்பார். நம்முடைய சரீரம் பலவீனமாக காணப்படலாம். இனி நம்மால் எதுவுமே செய்ய முடியாது என்ற சூழ்நிலையில் நாம் காணப்படலாம். கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிப்போம். கர்த்தர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஆகவே அந்த ஒரு விசுவாசத்தோடு எனக்காக என் கர்த்தர் யாவையும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரை துதித்து ஸ்தோத்தரிப்போம். என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையே என்று கர்த்தரை முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படாமல் அவர் ஏற்ற காலத்தில் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவரை துதிப்போமானால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆகவே என்ன சூழ்நிலையிலும் கர்த்தரை முறுமுறுக்காமல் உண்மை உள்ளவர்களாய் கர்த்தருக்கு பயந்து நாம் வாழ்வோமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா ஏமாற்றங்கள் போராட்டங்களையும் மாற்றி நாங்கள் சமாதானத்தோடு அவமானம் இல்லாமல் வெட்கப்பட்டு போகாமல் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக சமாதானத்தோடு அவர்கள் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.